ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி. ஸோ நம்ம இப்போ காஸ்மெட்டிக் சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். பிஃபோர் டுட்டோரியல் வீடியோ ஃபஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ்னால் என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சுவலாக அதை பற்றின ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம நெட்டில் பார்த்து யூடியூப் பார்த்து சோப்ஸு ஷாம்பு எல்லாம் பண்ணுறோம். பட் அதில் எது நேச்சுரல் எது வந்து நான் ஹெர்பல் ஐட்டம் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செஷன் தான் இது. காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட், அப்படி இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா நேச்சுரல் பியூட்டி அப்படின்னும் இருப்போம். ஸோ நம்மளோட பியூட்டியை வந்து நேச்சுரலாக பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ காஸ்மெட்டிக் ஐட்டமில் ஒரு ஆலோவேரா ஜெல்லும் இருக்குது. அதே சேம் டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் பிபி க்ரீம், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நமக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸில் தான் வருது. ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டில் வந்து நம்ம அதை ஃபுல்லாகவே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ காஸ்மெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து லேர்ன் பண்ண அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ரிசோர்ஸஸை வச்சு ஆயில்ஸை பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வித்தவுட் ப்ரிசர்வேஷன் முறைப்படி நம்ம வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். குங்குமாதி தைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் அண்ட் ஹெர்பல் மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய ஐட்டம். அது வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் ஆகும். ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளாக் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்னே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் சோர்ஸாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸில் க்ரீம்ஸ், அப்படி இல்லை லோஷன்ஸ், பாடி வாஷ், இந்த மாதிரி நம்ம பொருட்கள் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்னு எடுத்தோமோ அதை அப்படியே வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதாவது காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னாலே டைரெக்டாக நம்மளோட ஸ்கின், ஹேர், நெயில் இதிலெல்லாம் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் த பாடி தான். நம்ம எதுவுமே இன்டேக்காக எடுக்கிறதில்ல. அவுட் சைட் த பாடி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட் சைட் த பாடி யூஸ் பண்ணால் கூட இதில் வந்து ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் காஸ்மெட்டிக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ். இந்த சிந்தட்டிக் அப்படின்றதுல எதெல்லாம் வந்துடும், நம்ம நார்மலாக நம்ம கையில் இருக்க பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலர்ஸ் யூஸ் பண்ணுறோமா, ஒரு சோப் செய்கிறோம், ஒரு ரெட் வைன் சோப் செய்கிறோம், அதில் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது சிந்தட்டிக்கில் வரக்கூடிய கலர்ஸ் தான். சிந்தட்டிக் கீழே தான் அந்த கலர்ஸ் வந்து வரும். இதுவே நேச்சுரல் அப்படின்னா ஹெர்பல்ஸை வச்சு வரும். ஸோ இந்த ஹெர்பலை நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹெர்பலை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்யூஸ்டு மெத்தட்னால் இந்த ஹேர் ஆயிலெல்லாம் காய்ச்சாமல் 48 நாளைக்கு நம்ம என்னென்ன ஹெர்பல் எல்லாம் போட்டு ஊற வைக்கணுமோ அப்படி ஊற வச்சோம் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 90% அப்படியே கிடைக்கும். நம்ம அப்படி யூஸ் பண்ணுறப்போ வெட் இன்கிரிடெண்ட்டை விட ட்ரை இன்கிரிடெண்ட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா பாதி வெட்டு பாதி ட்ரை அப்படியெல்லாம் போடக்கூடாது. வெட் இன்கிரிடெண்ட் போட்டால் கூட வித்தவுட் அந்த வாட்டர் லெவல் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சன்லைட்டில் வந்து நம்ம நல்லா ஒரு பாத்திரத்தில் ஹெர்பல்லாம் போட்டு ஆயிலெல்லாம் ஊற்றி ஒரு ஒயிட் துணியை வச்சு நம்ம கட்டி அதை வைப்போம். ஒயிட் துணி கட்டுறதுக்கான காரணம் நம்மளுக்கு அந்த வெயிலோட அளவு கரெக்டாக கிடைக்கிறதுக்கும் அதில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ரேஸ் வந்து நம்மளுக்கு அதில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை நல்லா வந்து ரெடி பண்ணுறோம். இது ரெண்டு டைப்பில் நம்ம ரெடி பண்ணலாம். ஒன்று வாட்டர் பேஸ்டாகவும் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த சீரம் மாதிரி உள்ளதெல்லாம் வாட்டர் பேஸ்ட்லேயும் ரெடி பண்ணுவோம். இதுவே ஹேர் ஆயில்னால் ஆயில் பேஸ்டு. ஸோ இந்த ரெண்டு டைப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிக்காஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். காஃபி நம்ம எப்படி எடுக்கிறோம், டிக்காஷன் வச்சு எடுக்கிறோம். இந்த ஹெர்பல்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டாகவே ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதை எப்படி ரெடி பண்ணுறாங்க, நம்மளுடைய ஹெர்பல் பிளான்ட்ஸோட ரூட்ஸு, லீவ்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸு, அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிக்காஷன் மெத்தட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஹெர்பலை வந்து பாயில் பண்ணி அப்படி இல்லை ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சோப்பு செய்கிறீங்க அப்படின்னா சாஃப்ரான் வந்து எக்ஸ்ட்ராக்டாகவே ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிகாஷன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்டாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோமெண்டேஷன்ஸ்
ஃபொமெண்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாய்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு வெளிப்புறத்தில் ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கக்கூடியதில் இப்போ ஒரு கிளாத்லேயே நிறைய ஹெர்பல் எல்லாம் போட்டு ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த புத்தூர்கிட்ட அந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா தெரியும், ஒரு ஹெர்பல் பேக் மாதிரி ரெடி பண்ணி அதை ஆயிலில் டிப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடுக்கெல்லாம் வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபொமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து நொதிப்புத்தன்மை ஏற்படுத்தி அதை ரெடி பண்ணுறதுக்கு பேரும் ஃபோமெண்டேஷன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிரைட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஹெர்பல் ஆயில். ஹெர்பல் ஆயில்னால் ஈச் ஒன்றுக்கு நம்ம ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுவோம் இல்லையா. இப்போது வந்து ரெட் ஒயின் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்டாக பார்த்தோம். இதுவே நம்ம ஹெர்பல் ஆயிலாக ரெடி பண்ணுறோம். ஒரு மஞ்சிஸ்டா ஹெர்பல் ஆயில் இல்லை ஒரு வேப்பிலை ஹெர்பல் ஆயில் அப்படின்னா அந்த வேப்ப இலையை பர்டிகுலர் கெரியர் ஆயில்ஸ்னால் இங்கே என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ் ஆயில்ஸ், பாம் ஆயில், கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து கெரியர் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு அது தனி கான்செப்ட். நம்மளோட கெரியர் ஆயில்ஸ் கூட நம்மளுடைய ஹெர்பல் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி கிடைக்கக்கூடிய மெத்தடுக்கு தான் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்ரியேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஆயில் வந்து ஹெர்பல் ஆயில் 48 days ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ஃபார்மேட், லிக்விடு அப்படி இல்லை க்ரீம் ஃபார்மேட்டில் இருக்கும். இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவோன்னா இந்த இன்ஜூராக ஆகிடுச்சு நம்மளோட உடம்புல. இதுக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த கோல்டு பாமில் யூஸ் பண்ணக்கூடிய பீ வேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெர்பலில் வராது. ஏன்னா ஹெர்பல் அப்படின்னாலே ஹெர்பல் பிளான்ட்டில் இருந்து பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து அந்த பீ வேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களோட அடிப்படையில் கிடைக்கக்கூடியது. ஸோ அப்போ அது வந்து அதை வச்சு பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் இந்த செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு நேம் இருக்குது. இதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாலே காஸ்மெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதோட பேசிக் கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்னென்ன காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.